நாலு யூஸியா இது? ஒரு போல்டு போட்டு எல்லாம் ஓடும்போது கயிறு வச்சா குளிரக்குள்ள இந்த ஆமாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வல்லத்தில் இருந்து சுக்கான கலட்டி 4 ஊசி மாத்திரை காய்ச்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காத்தடிச்சு வள்ளங்கள் கடலுக்கு போகலன்னா கூட மீனவர்களுக்கு வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இது என்னது ப்ரோ? இது சுக்கான் வல்லம் திருப்புறது. இது பாசி ஏட்டா என்ன ஆகும்? ஆசிட்டம்ல இதில் இதில் ஊசி இருக்குல்ல. ஆமாம், 4 ஊசி இப்போ இந்த மாத்திரம் ஊசியை மாத்திரையில அந்த அளவில் பழைய இது பழசு கடல் மேலே வச்சு கட்டாயிடுச்சுனா நம்ம சுத்தம் நல்லா போயிடும். கடல் வச்சு கட்டாயிடுச்சா தண்ணியில் போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஆமாம், இது தண்ணியில் போயிடும், மொத்தமே வெளியே போயிடும். தண்ணியில் போயிடும். அதனால தான் இப்போ அது மோசமாக இருக்குன்னு சொன்னால் மாற்றி சுக்கானா அதை திருப்புறது, வளர்த்த டைரக்ஷன் திருப்புறது. கீழே இருக்கும், கடலுக்குள்ளே இருக்கும். அது அந்த இது வரையா தண்ணியில் இருக்கும், இது பூரா மேலே இருக்கும். இப்போ ஏற்கனவே மாற்றி எவ்வளோ நாள் ஆச்சு? மாற்றி ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் ஆச்சு. இந்த வெள்ளத்துக்குள்ள தானே அது? 4 யூஸியா இது? ஒரு போல்டு போட்டு நல்ல வெயிட்டாக இருக்கும். என்ன இது வந்து வெள்ளத்தில் உள்ள சுக்கான். இதை வந்து நாடிலேருந்து கலட்டியிருக்கோ? இது வந்து இப்போ இந்த ஊசி புதுசாக காணா? ஊசி வாங்க போயிருக்காங்களா? சும்மா இதை கலட்ட இருக்கிறதுனால பாசியை சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா தனியாக கலட்ட முடியாது. என்ன இதுக்காக நம்ம கலட்ட மாட்டோம். கலட்டரோட கலட்டி கலட்டரோட நம்ம நாளைக்கு அந்த பாசி பிடிக்க முடியும். தான் டைரக்ஷன் திருப்புறது. என்ன வெயிட்டாக போகிறதாலும் அந்த பக்கம் திருப்பிருந்தாலும் இங்கிட்டு திருப்பிருந்தாலும் இந்த வருஷம் திருப்பணும். உங்கள் பேர் ப்ரோ? எது உங்கள் பேர்? என் பேர் மார்ட்டினா? வல்லம் இப்போ காற்று வச்சனால போகுதா? இல்லை போகல, இந்த காற்று எல்லாம் நம்ம இன்னும் ஒரு 2 நாள் ஆகும். போகிறோம், 2 நாள் ஆகும். அந்த சுக்கான இதில் மாட்டிடுவீங்களா? ஆமாம், இதுலையும் மாட்டி பாதி வந்து தண்ணியில் நிற்கும். அந்த கீழே உள்ள மனம் வந்து கீழே தட்டி அந்த கயிறு ஏதாச்சும் எல்லாம் ஓடும்போது கயிறு ஏதாச்சும் அந்த குளிரக்குள்ள இந்த ஆமாம், அதை வந்து குளிரக்குள்ள இந்த ஏறா இப்படி கயிறு இந்த வெள்ளம் ஓடும்போது இலை சுற்றும்ல. ஆமாம், இலை சுற்றும் போது கயிறு ஏதாச்சும் வந்துச்சுனாக்கி இதில் ப்ரிப்ளரில் சுற்றி இன்ஜின் ஆஃப் ஆயிடும். அதுக்காக தான் அந்த கீழே ஹெட்ரஸ் இருக்கும். சரி சரி. கீழே ஓடி வந்து அந்த சுக்கான கீழே போயிடும். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com